ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹேண்ட் வாஷ் தாங்க வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஹேண்ட் வாஷ்க்கு ரொம்ப குறைவான பொருட்கள் தான் தேவை. ரொம்ப சுலபமான முறையில் ரெடி பண்ணிடலாம். 1 லிட்டர் ஹேண்ட் வாஷ் வந்து வெறும் 30 ரூபாயில் நம்ம ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி விம் லிக்விட், சர்ஃப் எக்ஸல் லிக்விட் இந்த வீடியோலாம் வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சர்ஃப் எக்ஸல் லிக்விட் வீடியோ பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் நந்தினி நடராஜங்கிறவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு கமெண்ட் அனுப்பியிருந்தாங்க. தேங்க்யூ சிஸ்டர். ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து 1.25 லிட்டர் அளவுக்கு ஆர்ஓ வாட்டர் இல்லைனா மினரல் வாட்டர் சேர்த்துக்கங்க. சாதாரண தண்ணி, முனிசிபாலிட்டி தண்ணி, பைப் தண்ணி இதெல்லாம் வந்து சேர்க்கக்கூடாது. இப்போ இதில் ஒரு 250 ml வந்து SLES அது வந்து சேர்த்துக்கங்க. இது வந்து அப்படியே ஜெல்லு மாதிரி இருக்குங்க. இது வந்து நீங்கள் கெமிக்கல் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இப்போது இந்த SLESும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நல்ல நுரை வெள்ளத்தை தரக்கூடியதுங்க. அதுக்காக தான் நம்ம இது வந்து சேர்க்குறோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா வந்து நுரைச்சி வருது பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறது வந்து கிளிசரின்ங்க. இது வந்து மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இது நல்லா கைக்கு வந்து நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் இது வந்து சேர்க்குறோம். இப்போ கிளிசரினையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக இதில் விட்டமின் இ கேப்சல்ஸ் வந்து 2 சேர்த்துக்கங்க. இதுவுமே மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். நான் வந்து 2 கேப்சூல்ஸ் வந்து இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது ஜீ சால்ட்டுங்க. ஜீ சால்ட் வந்து ஒரு 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா வந்து திக்னஸ் ஆகி வரும். நம்ம தண்ணியாக இருந்த லிக்விட் வந்து நம்ம ஜீ சால்ட் சேர்க்கும் போது தான் நல்லா வந்து கெட்டியாகி வரும் லிக்விடு. இப்போ பாருங்கள், நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதே தெரியும், நல்லா வந்து ஜெல் டைப்பில் வந்து இருக்குது பாருங்கள். நம்ம ஜீ சால்ட்டு சேர்க்கும் போது தாங்க இப்படி வந்து வரும். இப்போ அடுத்ததாக இதில் வந்து நம்ம பர்ஃப்யூம் வந்து சேர்க்க போகிறோம். சென்ட்டு நான் வந்து இன்றைக்கி ஜாஸ்மின் சென்ட் வந்து சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் அந்த ஃப்ளேவரில் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி க்ரீன் ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அது நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு கலரில் வந்து நீங்கள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ண நல்லா நுரைச்சி தாங்க இருக்கும். ஏன்னா நம்ம SLES சேர்த்துருக்கிறதுனால நல்லா வந்து நுரைவெளம் வந்து கொடுக்கும். இப்போ பாருங்கள், நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை அப்படியே வந்து ஓவர் நைட் விட்டுருங்க. இல்லைனா ஒரு 4 மணி நேரம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த நுரையெல்லாம் அடங்கி நம்மளுக்கு சூப்பராக வந்து ஹேண்ட் வாஷ் வந்து ரெடியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அப்படியே ஓவர் நைட் விட்டுட்டேன். நாள் ஈவினிங் வந்து நான் ரெடி பண்ணி வச்சேன். மறுநாள் காலையில் வந்து பார்க்குறேன், நுரையெல்லாம் அடங்கி சூப்பராக வந்து நம்மளுக்கு ஹேண்ட் வாஷ் வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே வந்து ஜெல் டைப்பில் நம்ம கடையில் வாங்குறது போலவே ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது போல் பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட ஹேண்ட் வாஷ் பாட்டில் எம்டி பாட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஊற்றுறேன். எவ்வளோ வந்து பர்ஃபெக்டாக நம்ம கடையில் வாங்குறது போலவே ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது போல் நம்ம பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது எவ்வளோ நாள் ஆனாலும் வீணாகவே போகாதுங்க. நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணலாம். இது போல் நீங்கள் நிறைய செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் வருஷ கணக்காக வந்து நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போதுமே வந்து 2 லிட்ரு 3 லிட்ரு இது மாதிரி தான் போடுவேன். இன்றைக்கி நான் 1.5 லிட்ரு அளவுக்கு போட்டு காட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்து 1.5 லிட்டர் அளவுக்கு நம்ம ஹேண்ட் வாஷ் வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். அதுவும் ரொம்ப சுலபமான முறையில் சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு தேவைப்படுற பொருளும் வந்து கம்மியான பொருட்கள் தாங்க. நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் அந்த கிளிசரினும் விட்டமின் இ கேப்சல்ஸும் வாங்கிட்டிங்கன்னா மற்ற பொருட்கள் எல்லாம் வந்து கெமிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து வாங்கிக்கலாம். இப்போ நான் ஹேண்ட் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் கொஞ்சமாக தான் வந்து ஹேண்ட் வாஷ் வந்து போடுறேன். எவ்வளோ நுரை வருது பாருங்கள். நம்ம கடையில் வாங்குறதுக்கும் வீட்டில் ரெடி பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கூட வந்து வித்தியாசம் இருக்காதுங்க. SLES வந்து நம்ம சேர்க்குறதுனால நல்ல வந்து நுரை வெள்ளத்தை கொடுக்கக்கூடியது அது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கைகள் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நம்ம கிளிசரின் சேர்த்துருக்கிறதுனால கைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரவே வராதுங்க. நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.